ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். எஸ்டர்டே செப்டம்பர் 19 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்டர்டே நடந்தது தான் நம்ம மெயினாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ்டர்டே நிஃப்டி 50 0.38% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஎஸ்சி சென்செக்ஸ் 0.46% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.48% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஐடி 0.47% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கு எல்லாமே மோஸ்ட்லி ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. எதுவுமே 1%க்கு மேலே அதிகமாக க்ளோஸ் ஆகலை. 1%க்கு மேலே ரெட்லையும் க்ளோஸ் ஆகலை. 1% க்ரீன் அதுக்கு மேலேயும் க்ளோஸ் ஆகலை. நிஃப்டி ஸ்மால் கேப் மட்டும்தான் நேற்றுக்கு 0.17% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. மித்த எல்லாமே நேற்றுக்கு ரெட் க்ளோசிங் தான். நேற்றுக்கு யார் டாப் கெய்னர்ஸ்னா அப்படின்னு பார்த்தோன்னா நிஃப்டி 50ல் அதானி என்டர்பிரைசஸ் 5.08% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகி க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. செகண்டாக இண்டஸ் இன்பேங்க் 1.22% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பாரதி ஏர்டெல் 1.10% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்பிஐ லைஃப், அதானி போர்ட்ஸ் எல்லாமே 1.07% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கு யார் டாப் லாஸஸ் இன் நிஃப்டி 15 பார்த்தோன்னா ஹெச்சிஎல் டெக் 1.77% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. எம்என்டம் 1.38% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் 1.38% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டர்டே பேங்க் நிஃப்டியில் யார் டாப் லாஸஸ்னு பார்த்தோன்னா ஐசிஐசிஐ பேங்க் 1.38% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. கொட்டக் பேங்க் 1.15% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.03% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. யார் டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியில் கனரா பேங்க் 2.04% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. தென் பிஎன்பி 1.29% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா 1.26% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கு ஏதாவது நியூ 52 வீக் ஹை ஏதாவது ரீச் ஆகிருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை. நியூ 52 வீக் லோ ஏதாவது ரீச் ஆகிருக்கானா அதுவும் எதுவும் இல்லை. நியர் டு 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் ரீச் ஆகிருக்கு. எஸ்பிஐ, பிஎன்பி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது எல்லாமே நிஃப்டி பேங்க்கில் மட்டும் நான் சொல்கிறேன். நியர் டு 52 வீக் லோவும் எதுவும் ஹிட் ஆகலை பேங்க் நிஃப்டியில். அதே நிஃப்டி 50ல் பார்த்தா நியர் டு 52 வீக் லோ 4 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஐடிசி, டிசிஎஸ், சன்ஃபார்மா, ஏஷியன் பெயிண்ட்ஸ். நியர் டு 52 வீக் ஹைன்னு பார்த்தோன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹெச்எம் மோட்டா, கிராசிம், டாடா ஸ்டீல், எட்டர்னல், மாருதி சுசுகி, எஸ்பிஐ, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், டாடா கன்சியூமர், சிப்லா, எல்என்டி, ஐசிஐசிஐ, பிஎல், டாக்டர் ரெட்டிஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், அல்ட்ராடெக் சிமெண்ட், எஸ்பிஐ லைஃப், பாரதி ஏர்டெல், ஹிண்டல்கோ, எம்என்டம், பஜாஜ் ஃபினான்ஸ் இவங்கெல்லாம், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், பஜாஜ் ஃபின்சர்வ் இவங்கெல்லாம் நியர் டு 52 வீக் ஹை கிட்ட இருக்காங்க. நியூ 52 வீக் லோ ஏதாவது நிஃப்டி 50ல் வந்திருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை. நியூ 52 வீக் ஹை ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தா எய்ச்சர் மோட்டார், மாருதி சுசுகி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், எட்டர்னல் இவங்க 4 பேருமே நியூ 52 வீக் ஹையை ரீச் பண்ணியிருக்காங்க. இதை தவிர நேற்றுக்கு மார்க்கெட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏசிசி அம்புஜா ஸோ இவங்க அவங்களோட ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க மணியை ஸ்பெண்ட் பண்ணுறதை கம்மி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இருக்கிற ஃபேக்ட்ரிஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அவங்களோட சேல்ஸ் 7 to 8% இன்க்ரீஸ் ஆகும் இன் சிமெண்ட் செக்டாரில் இந்த ஃபினான்ஷியல் இயர் 26னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸும் இவங்களோட ஷேர் இன்னும் 13% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2127 per ஷேர் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அம்புஜாவும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நியூ ஃபேக்ட்ரிஸ் 13 MTPA எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க காஸ்ட் கட்டிங்கும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்பேன்ஷன் மூலமாக அவங்களோட டிமாண்டும் 7 to 8% இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஃபினான்ஷியல் இயர் 26லன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களுக்கு 652 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க டார்கெட் ஃபார் அம்புஜா சிமெண்ட்ஸ். ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாளாக ஏறிட்டு இருந்தது. எஸ்டர்டே ஃபால் ஆகிருக்கு. 2% ஃபால் ஆகிருக்கு. 3 days கெயினுக்கு அப்புறம் 2% ஃபால் ஆகிருக்கு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 1% ட்ராப் ஆகிருக்கு நேற்றுக்கு. டாப் லாஸஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் டெக் 2% லாஸ் ஆகிருக்கு. கோஃபோர்ஜ், ஓஎஃப்எஸ்எஸ் 1.4% டவுன் ஆகிருக்கு. இன்ஃபோசிஸ், பர்சிஸ்டன்ட் சிஸ்டமில் 1% டவுன் ஆகிருக்கு.
விப்ரோ, எம்பசிஸ், டிசிஎஸ் எல்லாம் 1% டவுன் ஆயிருக்கு. எல்டிஐ, மைண்ட்ரி, டெக் மஹிந்திரா எல்லாமே நேற்றுக்கு ரெட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்டர்டே ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் டவுன் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒரு 3 டேஸாக ஏறிட்டு இருந்தது, எஸ்டர்டே டவுன் ஆயிருக்கு. எதனால் ஏறிட்டு இருந்ததுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யூஎஸ் ஃபெட் ரேட் கட்னால தான் ஏறிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் இன்க்ரீஸ் ஆகின்றது. நேற்றுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்குன்னு சொல்லலாம். ரெட்டிங்டன் ஷேர் எஸ்டர்டே 9% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இன்ட்ராடே ஹையர் ரீச் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் 6% அரௌண்டில் செட்டில் ஆயிருந்தது. எதனாலனா நேற்றுக்கு ஸ்ட்ராங் டிமாண்ட் இருந்தது. ஐஃபோன் 17 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஸ்ட்ராங் டிமாண்ட் தான். அதனால ஏன் ரெட்டிங்டன் ஏறுனுச்சுன்னா, ஆப்பிளோட கீ டிஸ்ட்ரிபியூட்டர் இன் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிங்டன் தான். அதனால தான் நேற்றுக்கு ரெட்டிங்டன் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹெவி ட்ரேடிங் வால்யூமாலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 158, அதுலேருந்து 98% ரெக்கவர் ஆயிருக்கு. லாஸ்ட் 5 டேஸில் மட்டும் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து 54% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஎன்சி இன்ஃப்ராடெக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 495.5 crore ஆர்டர் பீகார் ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஆர்டர். அது மட்டும் இல்லாமல் 21.3 கிலோமீட்டருக்கு ரோட் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது 2 ஆர்டரும் கிடச்சிருக்கு. ஒரு இபிசி ப்ராஜெக்ட் தான் இது. 3 இயர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீஷன் பண்ணிவிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஸ்டாக் நேற்றுக்கு 1.43% டவுன் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் வோடஃபோன் ஐடியாவோட ஹியரிங் எஸ்டர்டே செப்டம்பர் 19 நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை தள்ளி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்கு. அதனால் வோடஃபோன் ஐடியா எஸ்டர்டே 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நியூ வெப் டெக்னாலஜிஸ் 450 crore ஆர்டர் ஒன் பண்ணியிருக்காங்க டு சப்ளை ஏஐ ஜிபியூ சிஸ்டம். இது எப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 26 எண்டுக்குள்ளே கம்ப்ளீஷன் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. நியூ வெப் டெக்னாலஜிஸ் ஸ்டாக் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா 7.7% இந்த நியூஸ் வந்தோடனே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. உப்மா கோயல் சிஎஃப்ஓ ஆஃப் பிரிமல் என்டர்பிரைசஸ் இவங்க பதவியிலேருந்து விலகிறாங்க செப்டம்பர் 30. ஸோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வெளியில் போகிறதா சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டே பிரிமல் என்டர்பிரைசஸ் 4.07% டவுன் ஆயிருந்தது. எஸ்டர்டே நைட் யூஎஸ் மார்க்கெட்டை ஓப்பன் ஆகிறப்ப ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா H1B விசாஸ்க்கு எவ்வளோ ஃபீ இம்போஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா $1 lakh இம்போஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே எஸ்டர்டே இந்தியன் ஏடியாஸ் மெயினாக ஐடி ஏடியாஸான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 4% ஃபால் ஆயிருக்கு. விப்ரோ ஏடிஆர் 2% ஃபால் ஆயிருக்கு இந்த H1B விசா ஆர்டர்னால. ஸோ இதனால் என்ன பாதிக்கும்னா எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபாரின் ஒர்க்கர்ஸ் கம்மியாக லெஸ் ஹையரிங் பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. ஐடி ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் ட்ராப் ஆகும். ஸோ இதுக்கு இந்தியாவுக்கு இதனால் என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா, இந்தியாவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது டு மேக் மோர் கம்பெனிஸ் டு செட்டப் குளோபல் கேபிலிட்டி சென்டர்ஸ் வச்சு டு மேக் மோர் கம்பெனிஸ் இன் இந்தியா. ஸோ இது மூலமாக நிறைய ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் எஸ்டர்டே அங்கே அடி வாங்கியிருக்கு. இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 4% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. விப்ரோ ஏடிஆர் 2% வரைக்கும் இந்த H1B விசா ஆர்டர்னால ஃபால் ஆயிருக்கு. இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ எல்லாமே இதனால் கம்மிங் மண்டே ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் இருக்கும். இந்த கம்மிங் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப ஐடி ஸ்டாக்ஸ்க்கு இன்னும் ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பிஎன்சி இன்ஃப்ராடெக் இந்த ரோட் ப்ராஜெக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸை அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சிசிஐ அப்ரூவல் இதுக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க பிஎன்சி இன்ஃப்ராடெக். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.